அதிமுக ஒரு பெருங்கட்சி உடையக்கூடிய ஒரு சூழ்நிலை தானே பார்க்க முடியும். உடைஞ்சிடுச்சு ஆல்ரெடி. சி.வி. சண்முகம் தலைமையிலான ஒரு குழு அதிமுக இருந்து வெளிப்படையா உடைச்சிட்டாங்க. பதவிக்காக இவர்கள் எதையும் செய்வாங்களா? அப்படி ஒரு அருவருப்பான காட்சி நடக்காமல் தவிர்த்தது ஜனநாயகத்துக்கு நல்லதுன்னு நான் பார்க்கிறேன். இன்னுமே சி.வி. சண்முகம் பொதுச் செயலாளர் ஒரு நல்ல முடிவு எடுக்கணும், அதிகாரத்தை நோக்கி நாங்க போறோம், பதவி வேறு எங்களுக்கு இருக்குன்றதெல்லாம் தள்ளி வச்சுட்டு அல்லது சொல்ல வைக்கப்பட்டுக்கிட்டு நியாயமும் இருக்கிற அந்த கருத்தை சண்முகம் வெளியே சொல்றாரு. தங்கமணி கொஞ்சம் கருத்து வேறுபாடு இருந்த போது கூட எடப்பாடியின் பின்னால் உறுதியாக நின்றவர் வேலுமணி. அவர் தான் இன்னைக்கு முதலா போறார். அவர் தலைமையில தான் அந்த சட்டமன்ற கட்சியை பிரிஞ்சு கிடக்கு. இந்த சூழலுக்கு அவர்களை தள்ளியது எடப்பாடி தான். வெளிப்படையா இவங்க எதிர்க்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு எடுத்துக்கலாம். யாரு? கம்யூனிஸ்டுகளும் பிசிகாவும் தங்கள் தயவாலான இந்த ஆட்சி அமைஞ்சதுங்கிற போது இவங்க அது தாராளமா உழைக்கதானே செய்வாங்க. விஜய் ஆதரிக்கிறது மட்டும்தான் இதுல ஒரு முக்கிய பிரச்சனையா இருந்திருக்குமா? எடப்பாடிக்கு எதிராக போர்க்குரல் எழும், அவர் தன் பதவியை இழப்பார்னு நான் சொன்னதுக்கு அடிப்படை இதுதான். இப்ப எடப்பாடிக்கு இது ஒரு பெரிய நெருக்கடியான காலகட்டம் தான். ஏழுல சனி நேரம் சரியில்லை அப்படின்னு ஜாதக ரீதியா சொல்லலாம். இப்ப பால எடப்பாடி பக்கம் தள்ளி இருக்கிறாங்க. அவர் என்ன செய்யறாருன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். தமிழகம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திரு எஸ்.பி. லட்சுமணன் அவர்கள் இணைந்துள்ளார். சார் வணக்கம். சார் வணக்கம். தமிழக அரசியல் களம் விஜய் பதவியேற்றதிலிருந்து இதுவரை கண்டிராத நிகழ்வுகளா நடந்துகிட்டு இருக்கு. என்னதான் நடக்குது சார்? நீங்க எதை சொல்றீங்க இதுவரை கண்டிராத நிகழ்வுன்னு? அதிமுக திமுக கூட்டணின்னு சொன்னாங்க. பெரிய அளவுல அது ஒரு மறைமுகமா நடந்தது, ரூமர் வரைக்கும் சொன்னாங்க. இன்னைக்கு சி.வி. சண்முகம் தலைமையிலான ஒரு குழு அதிமுக இருந்து வெளிப்படையா உடைச்சிட்டாங்க. மேலோட்டமாக அப்படி ஒரு முயற்சி நடந்தது உண்மைதான். அது ஒரு அருவருக்கத்தக்க முயற்சின்னு நானும் சில பேட்டிகள்ல சொன்னேன். அதை நினைச்சு பார்க்கவே கொஞ்சம் கிராமத்து பாஷையில அல்லது ஓப்பனா சொன்னா பயங்கரமா இருந்திருக்கும். அது அப்ப பதவிக்காக இவர்கள் எதையும் செய்வாங்களா அப்படின்னு ஒரு பேச்சு தமிழ்நாடு முழுக்க பரவி இருக்கும். அந்த ஆபத்து இப்போதைக்கு தவிர்க்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லலாம். யார் தொடங்கினாங்க, அதுக்கு ரெண்டு தரப்புமே முழு மனசோட வந்தாங்களா, அந்த விவாதத்துக்குள்ளே போக வேண்டாம். அப்படி ஒரு அருவருப்பான காட்சி நடக்காமல் தவிர்த்தது ஜனநாயகத்துக்கு நல்லதுன்னு நான் பார்க்குறேன். அதன் பிறகு திருமாவளவனை முதலமைச்சராக்க ஒரு வாய்ப்பு இருந்தது. அந்த அருவருப்பு கொஞ்சம் குறைஞ்சிருக்குமே தவிர, ஒரு பட்டியலினத்தை சேர்ந்த ஒருவர் முதலமைச்சராக வாய்ப்பு இருந்தது என்கிற அந்த பெருமைக்குரிய ஒற்றை வரியை தவிர அதற்கு கீழே இருக்கிற அத்தனையுமே திரும்பவும் அருவருப்பாக தான் இருந்திருக்கும். ஸோ ஒரு வகையில் இந்த சூழலில் அவர் ஆகாமல் போனதும் நல்லது தான் எடுத்துக்கிறேன். மூன்றாவது வாய்ப்பு இந்த வெற்றி, இந்த தேர்தல் களத்தில் அந்த முடிவுகள் வந்ததுலேருந்து நான் சொல்லிட்டு இருக்கிறேன், நம்பர் இதுக்கு மேலே யாருக்கும் ஏற போகிறதில்லை, இதுதான் இவங்க நம்பர்னு தெரிஞ்ச பிறகு யாரை இவர் அரசியல் எதிரி என்று சொன்னாரோ, ஊழல் செய்தார் என்று சொன்னாரோ, அவரை மீண்டும் முதலமைச்சராக்குவோம் என்று சொன்ன கட்சிகளுடைய ஆதரவை பெற வேண்டிய சூழலுக்கு விஜய் இந்த தேர்தல் முடிவுகள் தள்ளி இருக்கு. அந்த வெக்கத்தெல்லாம் தள்ளி வச்சுட்டு தான் ஆட்சி பண்ணி ஆகணும். ஏன்னா 107 இடங்கள் 108 இடங்கள் ஜெயித்த பிறகு நாங்கள் எதிர்கட்சி வரிசையில் உட்காரன்னு ஒரு தனிப்பெரும் கட்சி எடுத்த உடனே சொல்லக்கூடாது. மக்கள் அவர் மேலே நம்பிக்கை வச்சாங்க. ஜெயித்த இடங்கள் 108னா கூட 1.25 கோடி பேர் அந்த கட்சிக்கு வாக்களிச்சிருக்கிறாங்க. அதனால் அந்த முடிவை உடனே செய்யணும்னு நம்மளும் எதிர்பார்க்கல. அந்த வெக்கத்தை தள்ளி வச்சுட்டு அது ஒரு முயற்சி எடுக்கணும்னு பார்த்து எடுத்தார். அதற்கு வெற்றியும் கிடைச்சிருக்கு, போதுமான எண்ணிக்கை வந்திருக்கு. இதே வடிவத்தில் இந்த ஆட்சி தொடர்ந்தால் மத்தியில் ஆளுகிற பிஜேபி விரும்பாத ஒருவர், அவர்கள் விரும்பாத கொள்கைகளை வைத்திருக்கிற ஒருவர் நிம்மதியாக ஆட்சி நடத்துறது அவங்க அனுமதிச்சதா கடந்த 10 ஆண்டு கால சரித்திரம் இல்லை இந்தியாவில். அப்போ இந்த ஆட்சிக்கு எதிராக இடையூறு தருவாங்க, அரசியல் களத்தில் எதுவும் சாத்தியங்கிற போது இது ஒரு நித்திய கண்ட பூர்ணாயுசு மாதிரி தான் அந்த அரசு போகும். அப்படின்னாலதான் இன்னொரு வாய்ப்பாக அதிமுகவோடு விஜய் கூட்டணி சேர்ந்தால், போஸ்ட்போல் அலையன்ஸ், தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணி அமைத்தால் அதில் சில விமர்சனங்கள் வரும் தான். விஜய்க்கு வாக்களித்த 1.25 கோடி மக்களில் ஒரு 50 லட்சம் பேராவது முகம் சொலிப்பாங்க. ஏன்னாப்பா 2 பேரும் பிடிக்காம தானே உனக்கு போட்டோம் அப்படின்னு பேசலாம். ஆனால் அவங்களுக்கு ஃபோரம் இல்லை, எல்லாம் வெளியே வராது. ஆனால் தமிழ்நாட்டு நலனை மனதில் வைத்து ஒரு நிலையான அரசு இருக்கணும்னா அதிமுகவோடு இணைந்து செயல்படுவதுதான் சரியா இருக்கும்னு நானும் சில பேட்டிகளில் சொன்னேன். அதற்கு எடப்பாடி ஆரம்பத்தில் ஒப்புக்கொள்ளலை. ஏன்னா அவர் தான் முதலமைச்சர், இல்லாட்டி வேற எதுக்கும் நான் ஒத்து வரலைன்னு அவர் பிடித்த பிடிவாதம் தான் இன்னைக்கு அவர் இந்த கதியில் வந்து நிற்கிறார். அப்போ எதிர்பார்த்தபடியே இன்னொரு தோல்வி அதிமுக தொண்டர்கள் தாங்க மாட்டார்கள். அப்படி ஒரு தோல்வி ஏற்பட்டால் எடப்பாடி அவருடைய அரசியல் வாழ்க்கை அந்த கௌரவமான அந்த புகழ்மிக்க உயர் பதவியிலேயே இருக்கிற அந்த அரசியல் வாழ்க்கை முடிவுக்கு வரும்னு நம்ம எதிர்பார்த்தோம்.
அதுதான், அதை நோக்கி தான் இப்போ போய்கிட்டு இருக்கு. அந்த அதிமுகவின் பெரும் பகுதியினர் இன்றைக்கு விஜயினுடைய தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு தரதா அறிவிச்சிருக்கிறாங்க. இதுல அரசியல் விமர்சனங்கள் வரும் தான், இது அப்படியே புனிதமானதா மாறிடாது, அதுல 1000 விமர்சனம் இருக்கு. ஆனாலும் அது ஒரு நிலையான ஆட்சியை நோக்கி பயணிக்குங்கிறதுனால ஒரு வகையில ஒரு பத்திரிகையாளராக நான் அதை வரவேற்க தான் செய்வேன். ஏன்னா இன்னொரு தேர்தலையோ அல்லது இன்னொரு தேர்தல் வரும் வரை தமிழ்நாட்டில் கவர்னர் ஆட்சி என்கிற பெயரில் மறைமுகமாக பிஜேபி ஆட்சி நடப்பதையோ தவிர்ப்பதற்கு இந்த ஏற்பாடு நல்லதுதான் நான் நினைக்கிறேன். ஆனா அதிமுக ஒரு பெருங்கட்சி உடையக்கூடிய ஒரு சூழ்நிலை தானே பார்க்க முடியும். உடைஞ்சிடுச்சு ஆல்ரெடி. அப்ப சட்டமன்ற கட்சியா அட்லீஸ்ட் உடைஞ்சிடுச்சு. இப்போ இன்னுமே சி.வி. சண்முகம் பொதுச் செயலாளர் ஒரு நல்ல முடிவு எடுக்கணும் கூட்டத்தில். அவங்க என்ன சொல்றாங்க, கட்சியை உடைக்கிறது எங்க நோக்கம் இல்ல, துவண்டு போயிருக்கிற கட்சியை மீட்டெடுக்கணும்னா நாம ஒரு உயிரோட்டமா இந்த கட்சியை வச்சுக்கணும்னா நாம ஒரு அதிகாரத்துல பங்கு பெறணும், தொண்டர்களுக்கு ஒரு நம்பிக்கை அளிக்கிற மாதிரியான முடிவுகளை எடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதிகாரத்தை நோக்கி நாங்க போறோம், பதவி வேறு எங்களுக்கு இருக்குன்றதெல்லாம் தள்ளி வச்சுட்டு அல்லது சொல்ல வைக்கப்பட்டுக்கிட்டு நியாயமும் இருக்கிற அந்த கருத்தை சண்முகம் வெளியே சொல்றாரு. அதனாலதான் உடைக்கிறது எங்க நோக்கமா இருந்தா EPS நாங்கள் இந்த கழகத்திலிருந்து நீக்குகிறோம், நாங்கள் போட்டி பொதுக்குழுவை கூட்டுவோம் அப்படின்லாம் அவங்க சொல்லல. ஏன்னா இன்னைக்கு இந்த நடைமுறைகள் தான் பிரதானமா இருக்கு. நாளைக்கு நம்பிக்கை வாக்கெடுப்பு நடந்து இந்த அரசு நிரந்தரமாக நிலையாக நீடிக்குங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் அதிமுக உள்வகாரங்கள் அடுத்த கட்டத்துக்கு வேகம் எடுக்கணும்னு நான் பாக்குறேன். அதை நாம தொடங்க வேண்டாம், எடப்பாடியே கொஞ்சம் மனசு இறங்கி வராரான்னு பார்ப்போம். இப்போ அதே சி.வி. சண்முகம், வேலுமணி, நத்தம் விஸ்வநாதன், KP அன்பழகன் உள்ளிட்ட 6 முன்னாள் அமைச்சர்கள் 2024 போய் பார்த்த போது அப்படி ஒரு சந்திப்பே நடக்கலைன்னு பொய் சொன்னார் எடப்பாடி. நான் 10 தடவை சொல்லிட்டேன், பொய் தான் அது. பொய் சொல்லியாவது கட்சியின் நலனை நான் புறந்தள்ளுவேன்றதை திரும்ப திரும்ப நிரூபிச்சுட்டு இருக்கிறார். அதனாலதான் இவங்க இவ்வளவு வேகத்துல கோவப்பட்டாங்க. இல்லாட்டி நீங்க வேலுமணி எல்லாம் எடப்பாடியை விட்டு போறவரா? தங்கமணி கொஞ்சம் கருத்து வேறுபாடு இருந்த போது கூட எடப்பாடியின் பின்னால் உறுதியாக நின்றவர் வேலுமணி. அவர் தான் இன்னைக்கு ஆளா போறார். அவர் தலைமையில தான் அந்த சட்டமன்ற கட்சியை பிரிஞ்சு கிடக்கு. இந்த சூழலுக்கு அவர்களை தள்ளியது எடப்பாடி தான். நீங்கள் முதலமைச்சரா இருங்க, நீங்கள் பொதுச் செயலரா இருங்க, அதுக்கு கட்சியை வலுவாக்குவோன்னு சொன்னது கூட அவர் காது கொடுத்து கேட்க மறுத்தார். ஆனா அதே எடப்பாடி தேர்தல் நடந்துட்டு இருக்கிற அந்த காலகட்டத்துல NDAவுக்கு தினகரன் வந்த போது பரவாயில்ல அவரும் இருக்கட்டும்னு கொஞ்சம் மனசு மாறி பெருந்தன்மையை காமிச்சாருங்கிறதே நம்ம இந்த இடத்துல சொல்ல மறக்க கூடாது. அந்த பெருந்தன்மை கொஞ்சம் முன்னாடியே வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். அதே பெருந்தன்மையோடு இப்பயும் நடந்துக்கங்கன்னு தான் சி.வி. சண்முகத்துடைய வார்த்தைகள் நமக்கு காட்டுது. புரிஞ்சுக்கிட்டு நீங்களா ஒதுங்குங்க அல்லது ஒரு ஆரோக்கியமான விவாதத்துக்கு வழிவகுங்க, அதுக்கு பொதுக்குழுவை கூட்டுங்கன்னு இப்ப பால எடப்பாடி பக்கம் தள்ளி இருக்கிறாங்க. அவர் என்ன செய்யறாருன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். இப்ப இந்த சிக்கல் எடப்பாடிக்கு ஒரு பெரிய நெருக்கடியா சார்? நீங்க சொன்ன மாதிரி நீங்க தான் முதல்ல சொல்லியிருந்தீங்க இந்த 5 பேர் சந்தித்தக்கூடிய விஷயமும். இப்ப இந்த 5 பேர் தான், அந்த 6 பேர் தான் இவங்களுக்கு பெரிய நெருக்கடியா மாறி இருக்கு. இல்ல அப்படி இல்ல, 6 பேருன்றது எண்ணிக்கை விஷயமே இல்லை. அன்னைக்கு ஏன் எங்களை எல்லாம் விட்டுட்டு போனீங்கன்னு பல பேர் அவங்களை கேட்டாங்க. அந்த 6 பேர்ல ஒருத்தரையா அவர் காலி பண்ணிட்டு வந்தார். அப்ப பல பேர் பயந்தாங்க. இப்படி மிரட்டி 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 பயத்தை காண்பிச்சேதான் ஒரு கட்சியை ராணுவ கட்டுப்பாடெல்லாம் அவருடைய ஆதரவாளர்கள் விவாதங்கள்ல சொன்னாங்களே, இந்த பயத்தின் காரணமாக விளைந்த கட்டுப்பாடு தானே தவிர விசுவாசத்தின் காரணமாக மரியாதையின் காரணமாக எழுந்த கட்டுப்பாடு அல்ல. அதனால இன்னைக்கு அது இவ்வளவு விரைவா சரிஞ்சு விழுந்துடுச்சு. விசுவாசமும் மரியாதையும் இருந்திருந்தா அண்ணே கொஞ்சம் பாருங்க அண்ணே, கொஞ்சம் மனசு வைங்கன்னு இன்னும் எடப்பாடி வீட்டுலதான் இவங்க போய் தவம் இருந்திருப்பாங்களே தவிர இப்படி தனியா போய் இன்னொரு இடத்துல போய் கூட்டம் நடத்தி இருக்க மாட்டாங்க. அது தான் வைத்திருக்கிற அந்த கட்டுப்பாடு தன்னுடைய மிரட்டலுக்கு காரணமாக தான் எழுந்ததுங்கிறத எடப்பாடி கணிக்க தவறிட்டார். அது சந்தோஷப்படலை. எல்லோருமே சொன்ன போது ஒரு துளி கூட காது கொடுத்து கேட்க மறுத்தார். எந்த தலைவருக்கும் எடப்பாடியினுடைய இன்றைய நிலைமை ஒரு பாடம் தான். நீங்க சொல்ற மாதிரி விஜய் ஆதரிக்கிறது மட்டும்தான் இதுல ஒரு முக்கிய பிரச்சனையா இருந்திருக்குமா? வேற இந்த தோல்விகள் அவங்களுக்கு அதெல்லாம் அடுத்து இன்னைக்கு நீங்க முடிவெடுத்த ஆகணும்ல. நாளைக்கு நம்பிக்கை வாக்கெடுப்பு வருது, நாம என்ன நிலைப்பாட்டை எடுக்கிறது? 47 MLA ஜெயிச்சு வச்சிருக்கோம், அது எதுக்கு சும்மா வச்சிருக்கோம்? 5 MLA வச்சிருக்கிற காங்கிரஸ் 2 மந்திரி வேணும்னு கேட்டு அடம் பிடிக்கிற போது 47 பேர் வச்சிருக்கோம். நாம இதே விஜயோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தியவர்கள் தான். ஏதோ கொள்கை எதிரியெல்லாம் கிடையாது. மறைமுகமா ஒரு வருஷம் முன்னாடி பேச்சு நடந்துச்சு இல்ல, அது சரியா யார் முதலமைச்சர்னு செட் ஆகாதனால அது நடக்காம போச்சு. அப்ப யாரும் இல்லை, நம்ம ஆதரிச்சுட்டு போமேன்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. விமர்சனம் வருந்தா. குறிப்பா இன்னைக்கு ஆதரிக்க போற 30+ MLAக்கள்ல ஒரு 4-5 பேர் மேல தமிழ்நாடு அரசு தொடர்ந்து இருக்கிற லஞ்ச ஒழிப்புத்துறையினுடைய வழக்கு இன்னைக்கு நிலுவையில் இருக்கு. கட்சியில சேர்ந்த அந்த கூட்டணியில சேர்ந்துடுறாங்க, சில பேர் மந்திரியாவும் ஆயிடுறாங்க. அந்த வழக்கின் நிலை என்ன? அப்ப ஊழலை ஒழிப்பேன்னு சொன்ன விஜயனுடைய முகம் எப்படி இருக்கும்? அவர் அந்த அரசனுடைய வாதம் நீதிமன்றத்துல எப்படி இருக்கும்? அப்படின்னு பல கேள்விகள் இருக்கு. ஆனாலும் கூட்டணி அரசியல், தேர்தல் அரசியல்ல சமரசங்கள் இல்லாமல் நகர்த்தி போக முடியாது. விஜயும் அதற்கு விதிவிலக்கு அல்ல. விஜய் ஆதரிப்பாருன்னு எடுத்துக்கலாமா சார்? விஜய் உங்களை சேர்த்துக்கிட்டா அவருக்கு பேச்சுவார்த்தை 2 ரவுண்டு முடிஞ்சிடுச்சு சார், அதுக்கு மேல வாய கிண்டாதீங்க.
அவருடைய சமூகத்தோட தான் நடக்குது அது. இப்ப இது கம்யூனிஸ்டுகள் அவங்க விசிகா இதெல்லாம் இப்படி வர்றபோது இன்னைக்கு சண்முகம் சொன்ன ஒரு வார்த்தையை கவனிக்கணும். என்டிஏவில் நாங்கெல்லாம் சேர்ந்து பயணிச்சோம், மக்கள் எங்களுக்கு தோல்வியை பரிசளிச்சாங்க, அதாவது முழுமையான வெற்றியை கொடுக்கல, ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு. அந்த கூட்டணி தேர்தலோடு முடிந்து விட்டது, இப்போது அதிமுக எந்த அணியிலும் இல்லை அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னார். அப்படி சொன்னாதான் விஜய் பக்கம் போக முடியும். அங்க இருக்கிற இடதுசாரிகள் கொஞ்சம் மௌனமா இருப்பாங்க. பட் காங்கிரஸ் அதை ஓரளவு ஏத்துக்கிடலாம். இல்ல இப்ப என்டிஏவில் நாங்க தொடர்றோம், இப்ப திருமாவளவன் சொல்ல திமுகவோடு தோல்வி தொடர்கிறது, இங்க ஆட்சிக்கு வெளியிலிருந்து ஆதரவு, அப்படிலாம் நாங்க பிஜேபியோட உறவோட இருக்கிறோம், ஆதரவு மட்டும் விஜய்க்குன்னு சொன்னா அது சரி வராது. ஸோ அப்படி சொன்னதுனால இடதுசாரிகளுக்கும் காங்கிரஸுக்கும் திருமாவளவனுக்கும் ஒரு சங்கடம் இல்லாத சூழல் ஏற்பட்டிருக்கு. ஆனாலும் அதை அவங்க எப்படி பார்க்கறான்னு பார்க்கணும். ஏன்னா அந்த ஆளுநரை சந்திக்கிறதுக்கு முன்னாடி பதவி ஏற்கிறதுக்கு அலைஞன்னு லெட்டர் கொடுக்கிற போது திருமாவளவனுடைய அந்த 2 எம்எல்ஏக்களுடைய ஆதரவு அடங்கிய அந்த கடிதத்துக்கு எவ்வளவு மதிப்பு இருந்ததோ அந்த பல மணி நேர பரபரப்பு காட்சிகள் நமக்கு காட்டுச்சு. அந்த முக்கியத்துவம் இன்னைக்கு போயிடும். ஏன்னா கிட்டத்தட்ட 30+ இருக்கிற போது ரொம்ப கம்ஃபர்டபுளா 140 எம்எல்ஏக்கள் அங்கே இருக்க போறாங்க. அதுக்காக இடது கையால விஜய் புறந்தள்ளுவார் திருமாவளவனை இடதுசாரிகள்னு நான் நினைக்கல. ஏன்னா இக்கட்டான நேரத்தில் ஆதரவு கொடுத்தவங்க அவங்க. அந்த நன்றியோடு அவரும் இருப்பார்னு நினைக்கிறேன். ஆனா இப்ப எதிர் தாக்குதல்களை விமர்சனங்களை இன்னும் கொஞ்சம் வேகமா வைப்பாங்க இடதுசாரிகள் திருமாவளவன். ஏன்னா நாம ஆதரிக்கிற கூட்டணி, நம்ம ஆதரிக்கிற கட்சி விமர்சனங்களை கொஞ்சம் மைல்டா வைப்போம்னு முதல்ல நினைச்சிருந்தா, இப்ப நாம ஆதரிக்கிறதுனால இந்த அரசு நீடிக்க போகுது, அப்ப நம்ம வலுவாவே மக்கள் குரலை எதிரொலிக்கலாமே, பிரச்சனைகளுக்காக குரல் கொடுக்கலாமே, அவங்க ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு அக்ரெசிவ் பாலிடிக்ஸ் நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு இடதுசாரிகளும் திருமாவளவன். ஆனா திருமாவளவன் ஒரு இடத்துல சொல்றாரு, அமைச்சர் ஆகுறீங்களா அப்படின்னு விஜய் கேட்டாரு, நான் யோசிச்சு சொல்றேன்னு சொன்னாரு அப்படிங்கிற மாதிரி. இல்ல, அவர் அதிகாரத்தில் அமரணும்னு அவருடைய கட்சிக்காரர்கள் விரும்பினாங்க. அதான் சொன்னேன், ஒரு சில மணி நேரம் திருமாவளவனே முதலமைச்சர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருந்தது, அதற்கான பேச்சுக்களும் நடந்தது. சரி, அது முடிஞ்சு போச்சு, இன்னும் அதை போய் பேசுறதுல அர்த்தம் இல்ல. வெளிப்படையா இவங்க எதிர்க்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு எடுத்துக்கலாமா? யாரு? கம்யூனிஸ்டுகளும் விசிகாவும். அவங்க முதல் நாளே எதிர்ப்பு குரலை கிளப்பினாங்கல்ல, தமிழ் தாய் வாழ்த்து எதுக்காக 3ஆம் இடத்துக்கு தள்ளினீங்கன்னு. அவங்க தங்களுடைய கொள்கை சார்ந்த விஷயங்கள்ல அவ்வளவு சுலபத்துல விட்டு கொடுப்பாங்கன்னு நான் பார்க்கல. கடந்த காலங்களே அவங்க விட்டு கொடுத்தது இல்லை. திமுகவோடு விமர்சனங்களுக்கு இடையில தொடர்ந்த போதும் கூட தொழிலாளர் நல விஷயங்கள்ல இடதுசாரிகள் குரல் கொடுத்துக்கிட்டு தான் இருந்தாங்க. தலித்துகள் பாதிக்கப்பட்ட போது திருமாவளவன் குரல் கொடுத்துக்கிட்டு இருந்தார். எல்லோரும் திருப்திப்படுற அளவுக்கு அவங்க கோச்சுக்கிட்டு கூட்டணி விட்டு வெளியே வராம இருந்திருக்கலாமே தவிர தொடர்ந்து அவங்க குரல் கொடுத்துக்கிட்டு தானே இருந்தாங்க. ஸோ வலுவான திமுக கிட்ட அவ்வளவு ஆண்டு காலம் ஆண்டு கொண்டிருந்த திமுக கிட்டே அவங்க தங்களுடைய குரலை எழுப்ப தயங்காத போது, தங்கள் தயவாலான்னு இந்த ஆட்சி அமைஞ்சதுங்கிற போது இவங்க அது தாராளமா ஒழிக்கதானே செய்வாங்க. அதுல எல்லாம் நான் சந்தேகப்படல அவங்கள. இதுல பாஜகவுடைய திட்டம் இருக்குன்னு பரவலா பேசப்பட்டது. விஜய் 108 வந்த உடனே அதிமுக இருந்து ஒரு டீம் விலகி பாஜகவுடைய ஆதரவுல விஜய் கூட. பிஜேபி இதை ரசிக்க மாட்டார்கள். தங்கள் சித்தாந்தத்துக்கு எதிராக நடக்கிற, தாங்கள் துளியும் ரசிக்காத தலைவர்களை தன்னுடைய கொள்கை வழிகாட்டியாக வைத்திருக்கிற விஜய், ஒரு கிறிஸ்துவரான விஜய் ஆட்சியில் தொடர்வதை பிஜேபி விரும்ப மாட்டார்கள். ஆனா மக்கள் ஆதரவு வேற மாதிரி இருக்கு. அதனால வேறு வகைகளை மறைமுகமா நெருக்கடிகள் கொடுக்க பழக்கப்பட்ட, அப்படி கொடுப்பதற்கு தயங்காத, வெட்கப்படாத கட்சி தான் பிஜேபி. இப்ப எஸ்பி வேலுமணியிலிருந்து பெரும்பாலும் பாஜகவோட தொடர்புல இருக்கக்கூடிய ஒரு அமைச்சராக இருந்தவர். அவரு பயங்கரமா ஒரு நெருக்கம் காட்டக்கூடியவர்கள். அவர்கள் பிஜேபியோட தொடர்பு இல்லாம இங்க இணையிறது விஜய் ஏத்துக்க. அதைத்தான் நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். ஆனா உள்ள திரைமறைவுல என்ன எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. பிஜேபி கிட்ட சொல்லிட்டு வந்தாங்களா, மன்னிப்பு கேட்டு வந்தாங்களா, இல்ல வந்தா அவர்களை பார்த்துக்கலான்னு துணிச்சலோட வந்திருக்காங்களா, இனிமேல் தான் தெரியும் நமக்கு. அதனாலதான் எடப்பாடி பழனிசாமி இதுக்கு ஒத்துக்கலையா அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறேன். இல்ல, எடப்பாடி பிஜேபியோட கூட்டணி தொடர்றதுல அவருக்கு விருப்பம் இல்லதான். அப்ப என்னதான் அப்போ திமுக ஆதரவோடு தான் முதலமைச்சர் ஆகணும்னு விரும்புற போது அதை பிஜேபி ரசிச்சிருக்குமா? அப்படி ஒரு கேள்வி வருது இல்ல. திமுகவும் திருப்பி அதிகார அரசியலுக்குள்ள வர்றத பிஜேபி எப்படி அனுமதிக்கும்? அதற்கும் தயாரானவர் தானே எடப்பாடி. சோ இங்க பதவி ஆசையும் ஒரு முக்கிய கருப்பொருளாக இருக்குங்கிறத நம்ம புறந்தள்ள முடியாது எல்லோருக்கும். இப்போ மதச்சார்பின்மை அப்படிங்கறத அடிப்படையா தாவேகா கொண்டு இருக்குது. என்டிஏவோட நாங்க கூட்டணி வைக்கிறதுக்கு பேசல அப்படிங்கிறது தான் இந்த கம்யூனிஸ்டுகள் விசிகா வரக்கு முன்னாடி அவங்க நிர்மல்குமார் கூட வெளிப்படையா சொல்லி ஆதரவு கேட்டு போனது எல்லாமே இந்த திமுக. இப்ப வெக்கத்தை விட்டு கூட திமுக தோழமையில இருந்தவங்கள தான் தேடி போனாங்களே தவிர பாட்டாளி மக்கள் கட்சி கிட்டயோ அல்லது பிஜேபி கிட்டயோ அல்லது அதிமுக கிட்டயோ முதல்ல அவங்களா போகல. அது உண்மைதானே. இப்போ இந்த கம்யூனிஸ்டுகள் விசிக அதிமுக எம்எல்ஏ வரதை எதிர்த்து நாங்க வெளியிருந்து தர ஆதரவை எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்ற உரிமை இருக்கு, சொல்ற வாய்ப்பும் இருக்கு. அது எவ்வளவு சீக்கிரத்துல சொல்லுவாங்களா அதெல்லாம் நமக்கு தெரியாது. இடதுசாரிகளும் திருமாவளவனும். இதுல காங்கிரஸ் கொஞ்சம் தட்டி விட்டுட்டு அப்படியே ஆட்சியில தொடர்றதா விரும்புவாங்க.
என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இது தாவேகாக்கு ஒரு நெகட்டிவ் இமேஜ் கொடுக்கும். கண்டிப்பா நான் தான் சொல்ல 1.25 கோடி பேர் ஓட்டு போட்டல அதிமுக அமைச்சரவையில் இடம்பெற்றாலே குறைஞ்சது ஒரு 50 லட்சம் பேர் அதை ரசிக்க மாட்டாங்கன்னு சொன்னேன். பட் அதுக்கெல்லாம் உருவம் இல்லை, அந்த எதிர்ப்பை பதிவு பண்றதுக்கு இப்ப ஃபோரம் இல்லை, அதுக்கான வாய்ப்பும் இல்லை. மனசுக்குள்ள அப்படி வச்சுப்பாங்க, சரி வேற வழி இல்லை அப்படின்னு அவங்களே சமாதானப்படுத்திட்டும் போவாங்க. ஒரு நிலையான அரசு அவசியங்கிற முறையில என்னை போன்ற பத்திரிகையாளர்களும் அதை எதிர்க்கிறதுக்கு அர்த்தமும் இல்லை, அவசியமும் இல்லை. இப்ப எடப்பாடிக்கு இது ஒரு பெரிய நெருக்கடியான காலகட்டம் தானே சார். அடுத்து உள்ளாட்சி தேர்தல சனி நேரம் சரியில்லை அப்படின்னு ஜாதக ரீதியா சொல்லலாம். பிராக்டிக்கலா பார்த்தா அடுத்தடுத்த தோல்விகள் சொல்ல கேட்காம அவர் எந்த அறிவுரையும் கேட்க மறுத்தார். அவருடைய அந்த பிடிவாத குணத்திலேயே இவருடைய பேச்சுக்களை புறக்கணிச்சு தொடர்ந்தார். அப்படிங்கிற விளைவு தான் அவர் இன்னைக்கு வந்து இங்க நிற்கிறார். நிச்சயமாக அவருக்கு நெருக்கடிகள் இன்னும் அதிகமாகும் தான் தோணுது. அவர் பொதுக்குழுவை கூட்டம் மறுத்தால் வேறு சில காட்சிகளை, பழைய காட்சிகளை மீண்டும் ஓடுறதை நம்ம பார்க்கலாம் அதிமுக அரசியல். இப்ப சசிகலா ஓபிஎஸ்க்கு பிறகு ஒற்றை தலைமை நான் தான், அவர் தலைமையில தான் இருக்குங்கிற ஒரு கட்டமைப்பை தான் உருவாக்குறாங்க. ஆனா இன்னைக்கு ஒரு 17 எம்எல்ஏவோட நான் தான் சட்டமன்ற குழு தலைவர் அப்படிங்கிற போய் அந்த கடிதத்தை அவர் கொடுத்திருக்க கூடாது. அதிமுக ஒற்றுமையா இருக்கணும்னு எடப்பாடி நினைச்சிருந்தா அந்த கடிதத்தை அவர் கொடுத்திருக்க கூடாது. அப்படின்னா ஒரு பிளவு இருக்குங்கிறத முதல்ல அதிகாரப்பூர்வமா அவர் தான் போய் பதிவு பண்றாரு. 17 பேர் வச்சிருக்கிற தன்னை தலைவரை ஆக்க முடியாதுன்னு அவருக்கு தெரியும். தான் கையெழுத்திட்டு A.Farm B.Farm கையெழுத்திட்ட தன்னால் வெற்றி பெற்ற 30 பேர் எதிரணியில் இருக்கிறாங்கன்னு சொன்ன போது 17 கொண்டு போய் கொடுத்ததே சிறுபிள்ளைத்தனமானது. அப்ப எடப்பாடியினுடைய அந்த பதவி வெறின்னு சொல்லக்கூடாது, அந்த பதவி மோகம்னு சொல்றதா, இல்ல தன்னுடைய பிடிவாதத்தை இன்னும் தொடர்றாருன்னு சொல்றதா, சூழலை புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் தள்ளி நிக்கிறது வெக்கமே கிடையாது, பெருந்தன்மை. அது அவர் உயர்ந்து நிற்பார். சரிப்பா, நான் சில சோதனை முயற்சிகளை செஞ்சு பார்த்தேன், என்னோட தன்னம்பிக்கையோட நான் பயணிச்சு பார்த்தேன், வெற்றி கிடைக்கல, சரி நீங்க இருந்து நடத்துங்க, ஒதுங்கிட்டு போனா என்ன ஆக போகுது? இப்போ 17 பேர் சேர்த்து ஒரு கையில் லெட்டர் போட்டு கொடுக்குறீங்க, நான் கொடுக்குறேன், நீங்க 30 பேர் கையெழுத்து போட்டு கொடுக்குறீங்கன்னா யாரு சபாநாயகர் ஏற்பார்? உங்களதான் ஏற்பார். அதுல இந்த 17 இன்னும் 2-3 பேர் கிட்ட போறதா சொல்றாங்க. 32 பேர் போனாதான் பதவியோடு அந்த கட்சி தாவல் அங்கீகரிக்கப்படும். அப்படிலாம் சில சிக்கல் என்ன தொடருதுதான். ஆனா அதிமுக அரசியல் அப்படின்னு பார்த்தா எடப்பாடி அவசரப்பட்டு போய் அந்த லெட்டர் கொடுத்திருக்க கூடாது. சிவி சண்முகம் பேச்சுல கூட பெரிய அளவுல எடப்பாடி பழனிசாமி விமர்சிக்கவே இல்லை. அவரு சார் அவங்க நோக்கம் இந்த கட்சியை உடைக்கணும் இல்லை, அவரெல்லாம் விமர்சிச்சு உள் அறையில கிட்டத்தட்ட வேற மாதிரி எல்லாம் மோதல் நடந்துருச்சு முந்த நாள். அதை நம்ம சொல்ல வேண்டாம், விட்டுருங்க. அப்போ எனக்கு அதுல எப்போதுமே சந்தோஷம் இருந்ததில்லை. ஒரு உட்கட்சி விவகாரத்தை போட்டு பூதாகரப்படுத்தி விவாதிக்கணுங்கிறதுல எனக்கு எப்பயும் உடன்பாடு இல்லை. பிரிஞ்சு போனவங்க யாரா இருந்தாலும் சேரணுங்கிற மனநிலை உள்ளவன் தான். அதை நான் 10 வருஷமா கொடுக்குற பேட்டியை அதை சொல்லிக்கிட்டு இருக்கோம். எந்த கட்சியா இருந்தாலும் அதை நான் ஆதரிப்பேன். பிரிஞ்சிருக்கனால யாருக்கு எந்த பிரயோஜனம் இல்லைன்னு உள் அறையில கடுமையான விமர்சனங்களை முன் வச்சாங்க. ஆனா பொது வழியில அவங்க இன்னும் சில சூழலுக்காக காத்திருக்கிறாங்க. எடப்பாடியே புரிந்து கொண்டு ஒதுங்கினால் நல்லது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு சண்முகத்துடைய வார்த்தைகள்ல ஒளிஞ்சிருக்கு. அதனாலதான் வேலுமணி கொஞ்சம் இறங்கி வாங்க. எங்க இறங்கி வர்றது? இப்போது இருக்கிற இடத்திலிருந்து இறங்கி வாங்கன்னு சொன்னாலே அந்த அர்த்தத்தை எடப்பாடி புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டா அதிமுகவுக்கு நல்லது. எடப்பாடிக்கு வேணா அது வருத்தம் தரலாம், சரி நமக்கு நேரம் சரியில்லை கொஞ்சம் தள்ளி நிப்போன்னு அவர் புரிஞ்சுக்கிட்டா அவருக்கும் நல்லது, அதிமுகவுக்கும் நல்லது. அப்படி இல்லைன்னா இன்னொரு பிளவுக்கு வழிவகுத்தது சண்முகமோ வேலுமணியோ அல்ல, அவர்களை அந்த இடத்திற்கு தள்ளியது எடப்பாடி தான் வரலாறு மீண்டும் சொல்லும். ஏன்னா நம்ம இதுக்கு தேர்தலுக்கு பிறகு கண்டிப்பா அதிமுகவோடையும் எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து தூக்கி எறியப்படுவாருங்கிறதெல்லாம் நம்ம பேசணும். அந்த காட்சி தான் இப்ப நிகழ்து. ஆனா இது தாவேகா அப்படிங்கிற ஒரு கட்சியால நிகழுதுன்னு ஒரு பார்வை இல்லை, இந்த தேர்தல் முடிவுகளால் நிகழுதுன்னு எடுத்துக்கணும். இப்போ இதே இடத்துல திமுக ஆட்சிக்கு வந்திருக்குன்னு வச்சுக்கோமே, அதிமுக இப்படி 100 தொகுதிகளில் 3ஆம் இடம் போய் 20 தொகுதியில டெபாசிட் இழந்ததுன்னா அப்பயும் எடப்பாடி அதிமுக அரசியல் இப்படிதான் போயிருக்கும். இன்னொரு தோல்வியை அதிமுக தொண்டர்கள் தாங்க மாட்டார்கள். எடப்பாடிக்கு எதிராக போர்க்குரல் எழும், அவர் தன் பதவியை இழப்பார்னு நான் சொன்னதுக்கு அடிப்படை இதுதான். இன்னொரு தோல்வியை தாங்க முடியாது சார். நீங்க தன்னம்பிக்கைன்னு சொல்லிட்டு தொடர்ந்து தோல்வியிலே தந்துகிட்டு இருந்தீங்கன்னா எப்படி ஏத்துக்க முடியும்? அப்போ ஒண்ணு உங்களை மாத்திக்கோங்க, உங்க ஸ்ட்ராட்டஜியை மாத்துக்கன்னு சொன்னா ரெண்டையுமே கேட்கலைன்னா எந்த தலைவனும் அந்த இடத்தில் நீடிக்க முடியாது, நீடிக்க கூடாது. நிகழ்கால அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றிங்க. நன்றி. இதே போன்று நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ் நிறம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.